ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம தமிழ்நாட்டு மக்கள் வந்துட்டு ரொம்ப பெருமைப்படக்கூடிய ஒரு விஷயம் வந்துட்டு நம்ம சென்னையில் நடக்க போகுதுங்க. அதை பற்றி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, இப்போ தான் ஃபஸ்ட் டைம் எங்கள் சேனலை பார்க்குறீங்க அப்படின்னாக்கா எங்கள் சேனலை மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம சென்னையில் பார்த்தீங்கன்னா 92வது வருஷத்தோட இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் டே வந்துட்டு செலிப்ரேட் பண்ண போகிறாங்கங்க. இது வந்துட்டு எப்பயுமே வந்துட்டு டெல்லியில் தாங்க நடக்கும். ஆனால் இப்போ ஒரு 2-3 வருஷமாக பார்த்தீங்கன்னா வேறு வேறு மாநிலத்தில் நடத்துகிறாங்க. 2022 பார்த்தீங்கன்னா சண்டிகரில் நடத்துனாங்க, 2023 பிரேக்ராஜில் நடத்துனாங்க. ஆனால் இப்போ 2024 பார்த்தீங்கன்னா நம்ம சென்னையில் செலிப்ரேட் பண்ண போகிறாங்கங்க. இதுக்கு பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஏர்ஃபோர்ஸ் டே வந்து நடக்க போகிறத முன்னிட்டு வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம மெரினா பீச்சில் வந்துட்டு ஏர்க்ராஃப்ட் டிஸ்பிளே வந்துட்டு வைக்க போகிறாங்கங்க. ஆமாம், வர சண்டே அக்டோபர் 6ஆம் தேதி பார்த்தீங்கன்னாக்கா வந்துட்டு நம்ம சென்னை மெரினா பீச்சில் ஏர்க்ராஃப்ட் டிஸ்பிளே வந்துட்டு வைக்க போகிறாங்க. இதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா 72 வகையான ஏர்க்ராஃப்ட் வந்துட்டு டிஸ்பிளே பண்ண போகிறாங்கங்க. இதில் வந்துட்டு கண்டிப்பாக நம்ம எல்லாருமே போய் கலந்துக்கணும். நம்ம வந்து சின்ன குழந்தைங்கள கூப்பிட்டு போய் நம்மளோட நாட்டில் வந்துட்டு எந்தெந்த மாதிரியான ஏர்க்ராஃப்ட் வந்து யூஸ் பண்ணுறோம் அப்படின்றத வந்துட்டு நம்ம குழந்தைங்களுக்கு நம்ம தாங்க சொல்லி கொடுக்கணும். இதுக்காக பார்த்துட்டிங்கனாக்கா போன மாதமே செப்டம்பர் மாதமே வந்துட்டு நம்ம ஏர்ஃபோர்ஸ் ஆஃபீஸர் வந்துட்டு நிறைய ட்ரைனிங் எடுத்துகிட்டு இருந்தாங்கங்க. நாங்கள் வந்துட்டு இந்த தாம்பரம் பக்கத்தில் இருக்கோம் அப்படின்றதுனால ஒரு நாள் பார்த்தீங்கன்னா சரியான சத்தங்க. நாங்கள் எல்லாம் என்னடா சத்தம் இவ்வளோ கேட்குது, எதனா ஆக்சிடென்ட் போல் இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு மேலே போய் பார்த்தோம்னா ஒன்றுமே தெரியல. ஆனால் அவ்வளோ ஒரு சத்தம் கேட்டுச்சிங்க. சத்தம்னா இடி இடிக்கிற போல கூட இல்லைங்க. ஒரு ஏரோப்ளேனே நம்ம பில்டிங் மேலே மோதுற அளவுக்கு ஒரு சத்தம் கேட்டுச்சிங்க. ஆனால் வெளியில் போய் பார்த்தா ஒரு ரியாக்ஷனுமே கிடையாது. அப்புறம் தான் அடுத்த நாள் தான் எங்களுக்கு தெரிஞ்சுது. இது வந்துட்டு இந்த ஏர்ஃபோர்ஸ் டேக்காக வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ஜெட்டு வந்து ட்ரைனிங் எடுத்துகிட்டு இருந்திருக்கு போல். அது தாங்க அவ்வளோ ஒரு சவுண்டு வந்துட்டு கேட்டுச்சு. இதெல்லாம் வந்துட்டு நம்ம குழந்தைங்களுக்கு கண்டிப்பாக போய் காட்ட வேண்டிய விஷயம் தாங்க. இதில் வந்து சென்னை மக்கள் மட்டும் இல்லாமல் வெளியூரில் இருக்கவங்க எல்லாருமே வந்துட்டு கலந்துக்கிட்டு அவங்கவுங்க குழந்தைங்களுக்கு வந்து இந்த விஷயத்தெல்லாம் வந்து சொல்லிக் கொடுக்க வேண்டியது வந்துட்டு நம்மளோட கடமை தாங்க. இது வந்துட்டு லிங்கா புக் ஆஃப் ரெக்கார்டில் வந்துட்டு இடம் பிடிக்கிறதுக்கு வந்துட்டு நம்ம அதிகாரிகள்லாம் வந்துட்டு சொல்லிகிட்ருக்காங்க. அதுக்காக வந்துட்டு ஒரு 15 லட்சம் பேர் வந்துட்டு இதில் வந்து கலந்துப்பாங்க அப்படின்றப்பெல்லாம் அவங்க எதிர்பார்த்துட்ருக்காங்கங்க. நம்ம எல்லாருமே போய் கலந்துக்கிட்டே உங்களுக்கு சப்போர்ட் பண்ணணுங்க. கண்டிப்பாக நம்ம எல்லோரும் போய் சண்டே இந்த டிஸ்பிளேவை வந்துட்டு பார்த்துட்டு வரணும். ஓகேங்க, அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் எங்கள் சேனலை வந்துட்டு லைக் பண்ணுங்கள்.